ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கிருபை நிகழ்ச்சி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அல்லேலூயா. நாம் பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், அறையில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். உன்னதமானவர், அறையில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழ்வான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழ்வான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வின் மேன்மையை அடைந்தே வாழ்வான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வின் மேன்மையை அடைந்தே வாழ்வான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், யுத்தத்தில் வல்லவர், அவர் போதுமானவராக. ஆமென் சொல்லுகிறேன். எல்லா கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், ஒருபோதும் மாறாதவர். ஒருவேளை நீங்கள் நானும் யோசிக்கலாம், வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்தால் இந்த பாடல் ஏன் வாழ்க்கையில்? கர்த்தர் நல்லவராக இருந்தால் இந்த பிரச்சனைகள், இந்த கண்ணீர் ஏன் என் வாழ்க்கையில் என்று சொல்லி நீங்கள் நானும் மனதில் பலவிதமான கேள்விகளோடு கூட அமர்ந்திருக்கிறோம். ஏன் போராட்டம் என் வாழ்க்கையில்? நித்தம் கண்ணீர் தானா என் வாழ்க்கை? என் வாழ்க்கை துயரம் தானா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரின் மத்தியில் போகிற நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் உள்ளத்தில் எழும்புகிற ஒன்றாக இருக்கிறது.
ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்பதாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆறுதல்கள் அவனை தேற்றுகிறது. இந்த காலவெளியிலும் அவர் நல்லவராய் இருக்கப்பட்டால் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறபடிதானே நம்மை கர்த்தர் இதுவரைக்கும் பராமரித்து போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவன் இந்த காலங்களிலே ஆராதிப்போமே. ஹல்லேலூயா. மந்தைகள் பாடும் சோகங்கள் காதில் விழ வேண்டும். நல்ல மேய்ப்பன் நீரன்றோ இன்றே வர வேண்டும். உம்மை கண்டு மண் மீது உயிர்கள் தொழ வேண்டும். வார்த்தை ஏதும் பேசாமல் கண்கள் அழ வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விழ வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விழ வேண்டும். இயேசுவே உம்மை காணாமல் கண்கள் உறங்காது. உந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. ஆமாண்டவரே, உடைய மந்தைகளாகி நாங்கள் பாடுகிற சோக கீதங்கள் கர்த்தருடைய காதுகளிலே விழ வேண்டும் தகவல், விழ வேண்டும் தகவல். எத்தனை துயரத்தின் மத்தியிலப்பா நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. பாடுகளப்பா ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, வியாகுலங்கள் தகவலே, பலவீனங்கள் ஆண்டவரே, வியாதிகள் தகவலே. ஆனால் கிருபைகளை தேற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசாரத்தின் மத்தியிலே கிருபைகள் ஆறுதல்கள் எங்களை தேற்றுக்கிறதுக்காய் நன்றியோடு நம்மை சோதரிக்கிற தகவனே. இந்த காலை ஆராதனையில் பிள்ளைகள் பலவிதமான நிலையில கண்ணீரின் மத்தியிலே பிள்ளைகள் தொழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குக்குரில் சத்த கத்துடைய செவிகளிலே கடந்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிற மாட்டேன். அன்றைக்கு எகிப்திலே சடங்களப்பா அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கவே கேட்டு நீர் இறங்கி வந்தது போல தகப்பனே. இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையில பெருமூச்சினோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய பெருமூச்சிற்கு கர்த்தர் பதில் தரும்படி நான் செபிக்கிறோம். இந்த தேசத்திலே எங்களை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, எங்களை கலந்து பண்ணி கொண்டிருக்கிற வாதையை கர்த்தர் அப்புறப்படுத்தபடி நான் செபிக்கிறதுங்க. வாதை தேசத்தை விட்டு விலகட்டும், எங்களை விட்டு விலகட்டும் அப்பா, குடும்பங்களை விட்டு விலகட்டும். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வெளி நடத்துகிறார். துதி கன மகிமையாவுக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இந்த காலவெளியில் ஒரு வேளை நீங்கள் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். பிரச்சனைகள், வியாகுலங்கள், எத்தனை காலம் இந்த போராட்டம், ஒவ்வொரு நாளும் என்னை போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய மனதில் என்றைக்கு 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 என்றுதான கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உத்தரவு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
லேசான உபத்திரம். இன்றைய நாளிலும் கர்த்தர் அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய அற்புதங்களை குறித்து இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படி விரும்புகிறேன். நேற்று தினத்தில் பார்த்தோம், ஆண்டவர் எலிசாவை கொண்டு தீர்க்கதரிசியுடைய மனைவியையும் குடும்பத்தை போஷித்ததை பார்த்தோம். கடன் பிரச்சனை இருந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கலாம், எலியாவுடைய நாட்களிலே ஆகாப் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறான். எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆகாப் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய மனைவியாக இயேசபேல் அவள் விக்கிரகத்தை தேசத்திலே வழிபடுவதற்கு ஆகாபை ஏவுகிறவளாக இருந்தாள். அவள் சொல்லுவதை ஆகாப் அப்படியே செய்கிறவனாக இருந்தான். தேசம் எங்கிலும் விக்கிரகம் பெருகினது. தேவ ஜனங்கள் தெய்வத்தை மறந்து போனார்கள். ஜீவனில் தேவனை மறந்தார்கள். அற்புதங்களை செய்தவரை, அடையாளங்களை செய்தவரை, விடுவித்தவரை, அவர்களை வழிநடத்தின தெய்வத்தை மறந்து போய் அவர்கள் பாகால் என்றதான் அந்நிய தெய்வத்தை வழிபட்டு ஆராதிக்கிற நாட்களிலே தேவ மனுஷனாகிய எலியா எழும்புகிறான். எலியா எழும்பி ஆகாப்புக்கு முன்பாக தைரியமாய் பேசுகிறான். இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீதான் என்று சொல்லி தேசத்தில் ஒரு சாபத்தை வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை மறந்து அந்நிய தெய்வத்தை சேவித்தபடினாலே ஒரு சாபமான ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 3 வருஷம் தேசத்தில் மழையே இருக்காது, பனியும் இருக்காது. எலியாவோட வார்த்தையின்படி கர்த்தர் செய்தார். 3 வருஷம் தேசத்தில் மழையும் இல்லை, பனியும் இல்லை. பஞ்ச நாட்கள் வந்தது. பஞ்சத்தின் நாட்களில் இப்போ ஆண்டவர் 3 வருஷத்துக்கு பின்பு திரும்பமாக எலியாவோடு கூட பேசுகிறார். நீ போய் ஆகாப்பிடத்தில் சொல், மழையை நான் வர்ஷிக்க பண்ணுவேன், மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆகாப்புக்கு முன்பாக இப்போ எலியா போய் சொல்லுகிறான், கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு அவன் செய்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். ஆகாபிடத்தில் பேசிட்டு அவன் சொல்கிறான், கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி கடந்து போகிறான். எலியா கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி கடந்து போகிற அனுபவத்தை தான் இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படி விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 41 வாசிக்கிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜன பண்ணும், பெருமளின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே படகுனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் அதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆகாபை இப்பொழுது எலியா அனுப்பிவிட்டு கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்திற்கு உச்சிக்கு ஏறி கடந்து போகிறான். ஒரு உன்னத அனுபவத்துக்கு கடந்து போகிறான், உன்னத நிலைக்கு கடந்து போகிறான். அந்த கர்மேல் பர்வதத்திற்கு மேலே கடந்து போய் அவன் முழங்கால் படிட்டு தன்னுடைய முகம் தன் முழங்காலிலே படத்துக்கதாக குனிந்து பணிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை எடுத்து வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான். 2 விதமான காரியத்தை சொல்லுகிறான். நீ போய் சமுத்திர முகத்தை போய் பார் என்பதாய் சொல்கிறான். நீ போய் பார் என்பதாய் சொல்லுகிறான். எல்லாம் கவனிக்க வேண்டும். முன்னமே அவன் ஜெபிக்கும்படி போகவில்லை, அவன் கர்மேல் பர்வதத்துக்கும் போகவில்லை. ஆனால் ஆகாப்பிடத்தில் சொல்லுகிறான், நீ போ, பெருமழை இறைச்சல் சத்தம் கேட்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனோட வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவனை கொண்டு சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை ஜெப அனுபவம் இருக்குன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கிற மனுஷனா இருப்பான்னு சொன்னா வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். தேசம் எங்கிலும் பஞ்சம் வந்தது உண்மைதான், தேசம் எங்கிலும் பலவிதமான கஷ்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனால் எலியா ஒருபோதும் தள்ளாடவில்லை, எலியா ஒருபோதும் வருந்தவில்லை. கர்த்தர் எலியாவை போஷிப்பதற்கு உண்மையில் வருந்தார். காரணம் என்ன? எலியா தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிற மனிதனாக இருந்தபடினாலே அவன் வாழ்க்கை ஜெயமா இருந்தது. கர்த்தரை போஷித்தார். தேவனுடைய பிள்ளையே, உலகம் முழுவதும் பஞ்சம் வரட்டும், உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரட்டும், உலகம் முழுவதும் வாதைகள் வரட்டும், உன் வாழ்க்கை ஜெபமுள்ள வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னார். நீ ஜெபிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். உன் வாழ்க்கையில ஜெயம் மாத்திரமல்ல, ஒருபோது நீ குறைவுபடுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருபோது நீ தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு உண்மையில் அவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்றான்,
பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்கிறது என்பதாக. ஆம் தேவனுடைய பிள்ளையே, ஆகாப் அனுப்பின பின்பு பொழுது கர்மேல் பர்வதத்துக்கு போகிறான். தேவ பிள்ளையே, ஆண்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலக நாட்களிலே ஜெபிக்கிற வெளியிலே அவர் தனியே போய் ஜெபித்தார், மலையிலே போய் ஜெபித்தார், கடற்கரையிலே போய் ஜெபித்தார், வனாந்தரத்தில் ஜெபித்தார். இப்படி ஆண்டவர் ஜெபிப்பதற்கு ஒவ்வொரு இடங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபிப்பதற்கென்று கடந்து போன அநேக ஸ்தலங்கள் உண்டு. அப்படியே இந்த எலியாவும் கூட ஜெபிக்கும்படி அவன் கர்மேல் பர்வதத்துக்கு போகிறான். பர்வதம் என்று சொன்னால் உயரமான ஒரு இடம், உன்னதமான ஒரு இடம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றைக்கு உன்னதமான இடத்திற்கு கடந்து போகிறதோ, என்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயரத்திற்கு நீ கடந்து போகிறாயோ, அன்றைக்கு வெளிப்பாடுகளும் தரிசனமும் உன்னை நோக்கி வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் உன்னை நோக்கி வரும் என்பதில் சந்தேகமில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த எலியா போய் ஜெபித்து தன் வேலைக்காரத்தில் சொல்றான், போய் என்ன பண்ண, சமுத்திரமுகமாய் பார். அவன் போய் பார்க்கிறான், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒருவேளை நீங்கள் நானும் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு பதில் வரவில்லைன்னு சொன்ன என்ன பண்ணி விடுறோம், சோர்ந்து போய்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், என் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து விடுகிறோம், கலைத்து விடுகிறோம். ஆனால் எலியா சோர்ந்து போகலைங்க, எலியா கலைத்து போகவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன, நான் ஜெபிக்கிற என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்றதான அசைக்க முடியாத விசுவாசம் எலியாவுக்குள் இருந்தபடினாலே எலியா சொல்றான், போய் 7 முறை பார், ஒரு முறை இல்லை 7 முறை பார். முதல் விசை போய் பார்க்கிறான், ஒன்றுமில்லை. 2வது விசை பார்க்கிறான், ஒன்றுமில்லை. 3வது விசை போய் பார்க்கிறான், ஒன்றுமில்லை. இப்படி 6 விசை போய் பார்த்து வந்து சொல்கிறான், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வாழ்க்கையில ஜெபித்து 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 பலன் இல்லை, பதில் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்றுதான பலவிதமான சூழலில் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த எலியா சொல்கிறான், இன்னும் போய் பார் என்று சொல்கிறான். 7வது முறை போய் பார்த்து வந்து சொல்கிறான், ஒரு சிறிய கையளவு மேகம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு கையளவு மேகத்தை மாத்திரம் காண்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான். இந்த மேகத்தை கண்டதான இந்த எலியாவுக்குள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. என்னன்னு சொன்னா, ஒன்றுமில்லாத ஒரு மேகத்தில் ஒரு கையளவு கருமேகத்தை ஆண்டவர் உருவாக்க முடியும் என்று சொன்னார். இந்த வானம் முழுவதும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுவதற்கான கருமேகத்தை கார்மேகத்தை உண்டு பண்ண என் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசித்து இப்போ ஆகாபத்தில் சொல்றான், நீ சீக்கிரமாய் போய் சேர். உன் மழை உன்னுடைய பிரயாணத்தை சேதப்படுத்தாதபடி சீக்கிரமாய் போய் சேர். தேவனுடைய பிள்ளை எப்போ சொல்றான், ஒரு கையளவு மேகம் இருக்கும். அது இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு கையளவு மேகம் ஒரு பெருமளை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு உண்மையாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபித்துப்பார், விசுவாசத்தோடு ஜெபித்துப்பார். ஒன்றுமில்லாத அந்த வானத்தில், வெறுமையாக இருந்த அந்த வானத்தில் ஒரு சிறிய கையளவு கருமேகம் கார்மேகம் உண்டானது. அந்த சிறிய கையளவு மேகம் சற்று நேரத்தில் அது வானம் முழுவதும் பரம்பி பெருமழையை கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நேரெடுக்கிற முன்னப்பத்திற்கு கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை கொண்டு அற்புதங்களை செய்ய முடியும். ஒரு கையளவு மேகத்தை கொண்டு அதிசயங்களை செய்ய முடியும். கையளவு மேகத்தை கொண்டு கர்த்தர் தேசத்தை சேமத்தின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த முடியும் என்ற சந்தேகமில்லை. ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க, விழித்திருங்க, தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஜெபிக்கிற மனிதன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை. ஒருவேளை ஜெபிக்கிற மனிதன் மரிக்கலாம், ஜெபம் சாவதில்லை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜெபம் சாவதில்லை. ஜெபத்திற்கு பலன் உண்டு, ஜெபத்திற்கு வல்லம் உண்டு, ஜெபத்திற்கு ஜீவன் உண்டு. என்னை கேட்க தேவனுடைய பிள்ளை, முழங்கால தேவ சமூகத்தில் முடக்கிப்பார். அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை கர்த்தருடைய செவிகள் கேட்பதற்கு உண்மை உள்ளதா என்று சொன்னால், இன்றைக்கு துயரத்தில், துன்பத்தில், பாடுகளிலே, இழப்பின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியில் ஏறெடுக்கிற உன்னுடைய விண்ணப்பத்திற்கும் என் ஆண்டவர் பரலோகம் திறந்து பதில் கொடுப்பதற்கு உண்மையும் நீதி உள்ளவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் பலன் கொள்ளட்டும், ஜெப வீரர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, எப்போதும் உடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் அனுப்பா, நீர் தனிமையான இடங்களில் போய் ஜெபித்தது போல, மலைகளில் ஜெபித்தது போல, ஆண்டவர் வனாந்திரத்தில் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற கர்த்தர் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பலப்படுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதி, தேவைகளை சந்தை குறைவெல்லாம் நிறைவாக்கும். துதி கனமகிமையாவும் மக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.